அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஏழையான சீஃப் மினிஸ்டர் வந்து மமதா பானர்ஜின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பணக்கார முதலமைச்சர் வந்து இவர் யார், சந்திரபாபு நாயுடு. அவர் அவ்வளவு ஓப்பனாக சொல்லியிருக்கார். அவரோட அக்கௌண்டபிலிட்டி கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதனால் எல்லோரும் இது மாதிரி கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்குது. நீங்கள் கார் இல்லைங்கிறாங்க, கேட்டால் 4 கோடி ரூபா காரில் வராங்க. அது யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரில, இல்லை என்னன்னு தெரில. அதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்படியே விடாதீங்க. 2025 பக்கெட் லிஸ்ட் மக் லிஸ்ட்லாம் வேண்டாம். கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கணும், அந்த ரைட்ஸ் கிடைக்கணும். வள்ளுவர் வாரம்னு கொண்டாடுறாங்க இல்லையா, அதிகாரம் நமக்கு மக்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்கங்கிறது தான் இருக்குது. ஓகே, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழ்வு, அதுதான் சொல்லணும். அந்த அதிகாரம் நமக்கு கிடைச்சாதான், மக்கள் அதிகாரம் கிடைச்சாதான் நல்லாயிருக்கும். See you all, bye bye.